நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை லூக்கா 6வது அதிகாரம் 35வது வசனம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற விசேஷித்த வார்த்தை என்னவென்றால், மெயினான ஒரு தீம் என்னன்னா, உங்க சத்துருக்களை சிநேகியுங்கள். நம்ம சத்துருக்களை அதிகமா சிநேகிக்கணும். அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரியம்தான். ஆனா ஆண்டவர் நமக்கு சொல்லி தருகிற காரியம் அதுதான். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு சொல்லி தருகிற ஒரு முக்கிய ஒரு பாடம் வேதத்திலே அதுதான். சத்துருக்கள் என்றால் நமக்கு தீமை செய்தவர்கள், நமக்கு விரோதமாய் பேசினவர்கள், நம்மை வேதனைப்படுத்தினவர்கள், நம்மை அழ வைத்தவர்கள் எல்லாரும் நம்முடைய சத்துருக்கள் தான். பாருங்க, அந்த சத்துருக்கள் எல்லாரையும் சிநேகிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஏன் தெரியுமா சிநேகிக்கணுமா? அவர் நன்றி அறியாதவர்களுக்கு துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. பாருங்க, அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவருடைய நன்மையை அவர் காட்டுகிற தெய்வம். பாருங்க, நாம் நன்றி அறியாதவர்களா இருந்தோம். நமக்காக அவர் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக. பாருங்க, நமக்கு ஆசீர்வாதத்தை தரும்படியாய் அவர் தரித்திரரானார். மேன்மையை துறந்து இந்த உலகத்துல வந்தார். பிரியமானவர்களே, அவர்கள் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராகவே அவர் இந்த உலகத்துல சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கும் அவர் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். பாருங்க, நம்ம சத்துருக்களை சிநேகிக்கும் போது, நாம் மற்றவர்களை மன்னிக்கும் போது, ஆண்டவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய மன்னிப்பு நமக்கு அதிகமாய் கிடைக்கும். பிரியமானவர்களே, இது மாத்திரமல்ல, அப்படி செய்யும் போது நம்முடைய பலன் மிகுதியாயிருக்கும் என்று வார்த்தை சொல்லுகிறது. பலன் இந்த உலகத்துல நம்ம எதுக்கெல்லாமோ நம்முடைய பலனை மிகுதியா இருக்கணும் நம்ம ஆசைப்படுறோம். ஆனா இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யும் போது நமக்கு பலன் பரலோகத்துல நம்முடைய பலன் மிகுதியா இருக்கும் என்று இன்னொரு வார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம். இது மாத்திரமல்ல, அதற்கு மேலாக ஒன்று சொல்லப்பட்டிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். நம்ம இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று நாம் சொல்லுகிறோம். அநேக நேரங்களிலே ஆண்டவருடைய பிள்ளையுடைய குணாதிசயம் என்னவென்றால், சத்துருவை சிநேகிக்கணும், முடிந்த வரைக்கும் நம்மளால என்ற வரைக்கும் நன்மை செய்யணும், கைமாறு கருதாமல் கடன் கொடுக்கணும். அப்பொழுது நம்முடைய பலன் மிகுதியா இருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறணும். இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய பிள்ளையாய் நாம் இருக்கிறோமா? அப்படி இல்லைன்னா, ஆண்டவருடைய பிள்ளை இல்லை என்பதற்கு என்ன அர்த்தம்? நம் மேல சொல்லப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்விலே குறைவுபட்டு இருக்குமே, ஆனால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. இயேசு சொன்ன வார்த்தை, இந்த வார்த்தையை நாம் நம்முடைய வாழ்விலே இந்த நாளிலே செயல்படுத்துவோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்வார். அன்பான தெய்வ பிள்ளைகளை, வேதத்திலே சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று அநேக இடங்களிலே நாம் வாசிக்கிறோம். அநேக இடங்களிலே இயேசு நமக்கு கற்பித்திருக்கிறார். மத்தேயுல வாசிக்கிறோம் 5வது அதிகாரத்துல, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அநேக காரியங்களை இயேசப்பா நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். இந்த காலை வேளையிலே நாம் சிநேகிக்க கற்றுக்கொள்ளணும். நம்ம கஷ்டம்தான், இது ரொம்ப கஷ்டம். என்னைய சேர்த்துதான் சொல்றேன் பிரியமானவர்களே. நமக்கு துரோகம் பண்ணவங்கள பார்த்தா நமக்கு எரிச்சலா தான் வரும். உங்க மேல கோபமா தான் வரும். ஆனா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஆண்டவர் எவ்வளவு பெரிய தெய்வம், அவர் சிநேகித்தார் அல்லவா. இந்த அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது, உன்னை ஒரு கன்னத்துல அறைந்தா நீ மறு கன்னத்தை காட்டிக்கொடுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவ்வளவு நம்மிடத்துல அந்த ஒரு ஆண்டவருடைய அந்த ஸ்பிரிட் இருக்கும்போது இவைகளெல்லாம் செய்ய ஆண்டவர் நம்மிடத்துல ஏவுவார். பிரியமானவர்களே, ரோமரின் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். ரோமரின் புஸ்தகத்துல 12வது அதிகாரம் 20வது வசனத்துல, உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்னி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய், கர்த்தர் உனக்கு பலன் அளிப்பார் என்று இதே வசன நீதிமொழிகள்ல இருக்கு.
கர்த்தர் உனக்கு பலன் கொடுப்பார் என்று அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. இத இத ரோமர் புஸ்தகத்தை எழுதின அந்த ஆக்கியோன் அவர் எழுதும் போது இதை எடுத்து எழுதி இருக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சத்துரு எப்பேற்பட்டவர்களா இருந்தாலும் நம்ம அவர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும். பிரியமானவர்கள், அதை ஏசப்பாவோட பிள்ளைகளாய் நாம் மாற்றப்படுவோம். அது இந்த காலை வேளையில ஆண்டவர் விரும்புகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அதற்கு நம்ம பிரயாசப்படணும். ஒருவேளை அதுக்கு நம்மளால முடியலன்னா ஆண்டவர்கிட்ட கேட்கணும், "ஏசப்பா, என்னால முடியலப்பா, எனக்கு ஒரு அந்த பலனை தாருங்கப்பா." இந்த வீட்டுல கூட சத்துரு இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, அவங்கள மன்னித்து அவர்களை நேசிக்கக்கூடிய அந்த ஸ்பிரிட் எனக்கு தாருங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். பாருங்க, அப்போஸ்தலரின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 35ல வாசிக்கிறோம், பலவீனரை தாங்கவும் வாங்குவதை பார்க்கல கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று உங்களுக்கு காண்பித்தேன் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, பலவீனரை முடிந்த வரைக்கும், பலவீனமானவர்கள் எளியவர்களை நம்ம தாங்கணும், அவர்களுக்கு நன்மை செய்யணும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு, நம்மளால பெருசா முடியாட்டா எவ்வளவு நம்மளால முடியுமோ மற்றவர்களுக்கு எந்த அளவு உதவி செய்யலாம். அதெல்லாம் நம்ம செய்யும் போது அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாற்றப்படுவோம். எதிர்பாராமல் நன்மை செய்யணும் மற்றவர்களுக்கு. கைமாறு கருதாமல் கடன் கொடுங்க. கடன் கொடுங்கன்னா நான் கடனை பற்றி நான் சொல்லல. நம்ம ஒருத்தங்கிட்ட இருந்து எந்த உதவியும் எதிர்பாராம அவங்களுக்கு நன்மை செய்கிறவர்களா நம்ம மாறணும். பிரியமானவர்களே, ஆண்டவர் அதை விரும்புகிறார். நான் இவங்களுக்கு இப்படி செய்தா எனக்கு இப்படி கிடைக்கும், நான் ஒன்று செய்தா ரெட்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்துல அல்ல. என் ஆண்டவர் அதுல பிரியப்படுகிறார். நான் இவர்களுக்கு உதவி செய்யும் போது, இவர்களுக்கு நான் நன்மை செய்யும் போது, சத்துருவை நான் சிநேகிக்கும் போது என் ஆண்டவர் அதில் பிரியப்படுகிறார். எனக்கு பலன் மிகுதியாய் கிடைக்கும். ஆண்டுடைய பிள்ளையாய் நான் மாற்றப்படுவேன் என்ற எண்ணத்தோடு நாம் அந்த காரியங்களை செய்கிறவர்களா இருக்கணும். இது மாத்திரமல்ல, இருதயத்துல தோன்றணும், நன்றி அறியாதவளா இருந்த எனக்கு அவர் நன்மை செய்கிறாரே ஒவ்வொரு நாள். அன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறேனா அதுக்கு காரணம் என் ஆண்டவர் தானே. இன்னைக்கு பாருங்க, நம்ம எல்லாருடைய வாழ்விலும் எத்தனையோ போராட்டங்கள், எத்தனை கண்ணீர்கள், எத்தனையோ அனுபவங்கள். சில சிச்சுவேஷனை எப்படி தாங்கணும்னு நமக்கு தெரியாது. எல்லாரும் நமக்கு எதிராய் நின்ற சூழ்நிலைமைகள் எத்தனையோ சொல்லலாம். ஆனா எல்லா சூழ்நிலைமையிலும் ஆண்டவர் நம்மை எவ்வளவாய் காத்து வருகிறார். நம்ம நிறைய நேரத்துல ஆண்டவரை தேடல, வேதம் வாசிக்கல, ஜெபிக்கல, ஆண்டவருக்காய் நிற்கல, துரோகிகளா இருக்கிறோம். எவ்வளவு வார்த்தைகளை கேட்கிறோம். ஆனா நமக்கு நன்மை செய்கிறார் அல்லவா, அவருடைய பிள்ளைகளா நம்ம இன்றைக்கு மாறணும்னு ஆசைப்படணும். பிரியமானவர்களே, அப்படி ஆசைப்படும் போது நம்முடைய பலனை அவர் மிகுதியாய் நமக்கு மாற்றி தருவார். பாருங்க, எபேசியர் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலே, நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி தேவன் சொன்ன வார்த்தைகளை நாம் பின்பற்றணும். அவர் சொன்ன ஒவ்வொரு காரியங்களை பின்பற்றுகிறவர்களா மாறணும்னு பவுல் சொல்கிறார். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலேயே நடந்து கொள்ளுங்க. நம்மில அன்பு கூர்ந்தார் அல்லவா, அவர் நமக்கு சொன்ன காரியங்களை நாம் செய்வோம். அவருடைய பிள்ளைகளாய் நாம் அப்பொழுது மாற்றப்படுவோம். பரலோகத்திலே நம்முடைய பலன் மிகுதியாயிருக்கும். பரலோகத்துல மாத்திரமல்ல, இம்மையிலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து பலனை மிகுதியடையும்படி செய்வார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, எபிரேயரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனத்திலே, உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்துக்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. இந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. ஆண்டவருக்காக செய்த நம்முடைய கிரியைகள், ஊழியம் ஆண்டவருக்காக செய்த ஊழியங்கள், நாம் செய்த வேலைகள் எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவர்களா
ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களாய் நாம் செய்யும்போது தமது நாமத்துக்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசம், அவருக்காக எடுத்த அந்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. வேதம் சொல்கிறது அவர் நீதியுள்ள தெய்வம். அவர் நீதியுள்ளவர். ஒருவேளை அவர் நீதியுள்ளவர்ன்னு சொல்றீங்களே, என் வாழ்வில நீதி நடப்பிக்கப்படவில்லையேன்னு ஒருவேளை நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் அந்த நேரத்துக்காக காத்திருக்கிறார். நீதி நிச்சயமாய் செய்வார். அவர் அநீதி உள்ளவர் அல்லவே என்று வேதம் சொல்லுது. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. நம்முடைய வாழ்விலே அவருடைய நாமத்துக்காக நாம் காண்பித்த அந்த அந்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. அப்படி என்ன பிரயாசம்? சத்துருக்களை சிநேகிக்கணும், நன்மை செய்யணும், கைமாறு கருதாமல் உதவி செய்யணும். இந்த காரியங்களை செய்து அவருடைய பிள்ளைகளாய் மாறும்போது அவருடைய நாமத்துக்காக நாம் காண்பிக்கிற அந்த பிரயாசத்தை, அன்புள்ள பிரயாசத்தை அவர் மறந்து விடவே மாட்டார். நிச்சயமாய் பலன் தருவா. இம்மையிலும் பலன் தருவா, மறுமையிலும் பலன் தருவா. ஆகவே இந்த நாளிலே தியானித்த இந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்விலை செயல்படுத்துவோம். பிரியமானவர்களே, இது ஒரு சிறிய காரியமாயிருந்தாலும் எந்த காரியமா இருக்கட்டும், சத்துருக்களை சிநேகிப்போம், நன்மை செய்வோம், கைமாறு கருதாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்வோம், ஆண்டுடைய பிள்ளைகளாக மாறுவோம். இம்மையிலும் மறுமையிலும் ஆண்டுடைய சமூகத்தில் இந்த பலனை பெற்றுக் கொள்வோம். ஆண்டு நிச்சயமாய் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலை செய்வா.